ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தமிழ். நான் உங்கள் சாய்ராஜிக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்புல தெம்பு இல்லாதவங்க, உடம்புல பலம் இல்லாதவங்க, உடம்பு தேராமல் மெலிசாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க சொல்லித்தர போகிறேன். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் இதை சாப்பிட்றது கிடையாது. இன்றைக்கி நம்ம காடை தான் செய்ய போகிறோம். காடை ஒரு 2 காடை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், சின்னதாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மசாலா பொடி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சின்ன தேங்காயில் கால்வாசி அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக மல்லித்தழையும் கொஞ்சமாக புதினா தழையும் எடுத்திருக்கேன். இது அதிகமாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காயை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி உடச்சி விட்டு போட்டுக்கிறேன். வெங்காயத்து கூடயே உப்பையும் சேர்த்து வதக்க போகிறோம். சீக்கிரமாகவே நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். ஸோ உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடலாம். ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா மல்லியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு இது கூடவே நல்லா வதக்கிடலாம். காடையை பொறுத்த வரைக்கும் இதில் வச்சு செய்யக்கூடிய எல்லா ரெசிபீஸை விட காடை கிரேவி தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரை எல்லாம் விட, சுக்காலாம் விட பார்த்திங்கன்னா காடை கிரேவி ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம காடையை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நிறைய பேர் காடை வாங்கி சாப்பிட்றதே இல்லை, சிக்கன் தான் வாங்கி சாப்பிட்றாங்க. ஏன்னு சொன்னால் அந்த காடை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எலும்பெலும்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றதில்ல. காடையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்து இருக்குங்க. தெம்பே இல்லாமல் உடம்புல ரொம்ப பலம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. உடம்பு கொஞ்சம் ஏறவும் செய்யும். சில பேர் மெலிசாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் கூடும். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு உப்பு காரம்லாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விடுங்க. 2லேருந்து 3 விசில்லே காடை நல்லா வெந்துடும். சில பேருக்கு தேங்காய் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி தேங்காயாக போட்டால் பிடிக்காது. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா தேங்காய் பால் எடுத்து அதை திக்கான பாலாக போட்டுக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் சூப்பரான காடை கிரேவி ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் காடையில் கிரேவி செஞ்சு பாருங்கள். மற்ற ரெசிபீஸ்லாம் செய்கிறத விட கிரேவி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது நம்ம சப்பாத்தி, சாதம், பரோட்டா, இட்லி, தோசை, ஆப்பத்துக்கெலாம் கூட தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.